Hello everyone, welcome to Muthraja Vlogs. ஸோ ஒரு 4 days பேக் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மோடி அனௌன்ஸ் பண்ணியிருந்த அந்த 8 PM வீடியோ பத்தி. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 20 lakh crore வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறாங்க நம்ம எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4 days இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் ஒரு 4 days வந்து 4 PM வந்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பிரஸ் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் வந்து என்ன மாதிரி பூஸ்ட் ஒரு செக்டர்ல ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன மாதிரி வந்து அட்வான்டேஜஸ் கொடுக்க போறாங்க, என்ன மாதிரி ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் கொடுக்க போறாங்கன்றது டீடைல்டா வந்து 4 to 5 கிட்ட அட்ரஸ் பண்ணாங்க. சோ இதோட லாஸ்ட் ட்ரான்ஷே வந்து லாஸ்ட் செட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நாளைக்கு காலை 11 o'clock கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த 4 daysல என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா டீடைல்டா ஒவ்வொரு இதுவா போறது இல்ல. இருக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அதுதான் வந்து மெயினா வந்து இந்த வீடியோல கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்பெண்டிங்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரெண்டு மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து மானிட்டரி ஸ்பெண்டிங், இன்னொன்னு வந்து பிசிக்கல் ஸ்பெண்டிங். மானிட்டரினா என்னன்னா வந்து ஆர்பிஐ மூலமா பண்றது. அவங்க என்னன்னா ஜாஸ்தி வந்து கடன் கொடுத்து வேலை பாக்குறவங்க இல்ல ஜாஸ்தி இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி கடன் கொடுத்து அவங்க மூலமா சிஸ்டம்ல வந்து லிக்விடிட்டி அதாவது பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமா வந்து growth வந்து கொண்டு வரது வந்து மானிட்டரி பாலிசி. பணப்புழக்கத்தை கண்ட்ரோல் பண்றது, பணப்புழக்கத்தை ஜாஸ்தி பண்ணி ஜாஸ்தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஜெனரேட் பண்றது வந்து மானிட்டரி பாலிசி. அது வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னொன்னு வந்து பிசிக்கல் பாலிசி. பிசிக்கல் பாலிசி என்னன்னா வந்து கவர்மெண்டோட ஸ்பெண்டிங். கவர்மெண்ட் நேரடியா வந்து ஒரு செக்டருக்கு வந்து இதர் ஒரு சப்சிடியாவோ, சப்சிடினா மானியமா, அதாவது நீங்க இதுக்காக வந்து இந்த ஆக்டிவிட்டி சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இந்த அமௌண்ட் ஸ்பெசிபிக் அமௌண்ட் கொடுக்கறோம், இல்ல வந்து இந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களுக்கு எதிர ஒரு டாக்ஸ் கட்டு, இல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேஷ் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து பிசிக்கல் பாலிசி. சோ இந்த பிசிக்கல் பாலிசி வந்து டைரக்டா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ கவர்மெண்ட் கிட்ட காசு இருந்தாதான் வந்து பிசிக்கல் ஸ்பெண்டிங் பண்ணலாம். அப்படி காசு இல்லாம வந்து அவங்க பிசிக்கலா ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸ்ல அவங்களுக்கு பாதிக்கும். அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து ஜாஸ்தி முதலீடுகள் வராது. சோ இப்போ நம்ம கேஸ் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கும் பிசிக்கல்ல. கவர்மெண்டால ஜாஸ்தி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் வந்து ஏன்னா ஆல்ரெடி ஜாஸ்தி வந்து அவங்களுக்கு வருமானம் வரல, இது டாக்ஸ் மூலமாவும் வரல, இல்ல அது போக வந்து அவங்களுக்கு ரெமிட்டன்சஸ் ஃபாரின் ரெமிட்டன்சஸ் வரதில்ல. உள்ளபடியே ரொம்ப மோசமான நிலையில தான் நம்ம பொருளாதாரம் இருக்கிறதுனால கவர்மெண்டால வந்து பெரிய லெவல்ல வந்து ஸ்பெண்டிங் பண்ண முடியாது. ஆனாலும் மோடி சொல்லியிருந்தாரு நம்ம வந்து 20 லட்சம் கோடி வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்க போறோம்னு. சோ இதுல என்னன்னா இந்த 20 லட்சம் கோடியில வந்து கிட்டத்தட்ட 15 கோடிக்கான ஸ்பெண்டிங் வந்து 15 லட்சம் கோடிக்கான ஸ்பெண்டிங் வந்து மானிட்டரி பாலிசி மூலமா தான், அதாவது பணப்புழக்கம் மூலமா தான் கொண்டு வராங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க கொடுத்த காசை திருப்பி வந்து யார் வாங்கினாங்களோ அவங்க திருப்பி வந்து ஆர்பிஐ திருப்பி கட்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டா வந்து அது வந்து அந்த பெனிஃபிட் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி பிசிக்கல் ஸ்பெண்டிங் இல்ல. பிசிக்கல் ஸ்பெண்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு 5 lakh crores தான். மேக்ஸிமம் வந்து ஆர்பிஐ மூலமா கொடுக்கக்கூடிய லிக்விடிட்டி பூஸ்ட் தான் வந்து 15 lakhs கிட்ட வந்து ஸ்பெண்டிங் பண்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல ரொம்ப பெருமையா பேசியிருந்தோம், கிட்டத்தட்ட 10% ஆஃப் அவர் ஜிடிபி வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு. அது உண்மையான இது கிடையாது. ஸ்பெண்டிங்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து அந்த 5 lakh crores தான், அதாவது 2.5% ஆஃப் அவர் ஜிடிபி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு இப்ப இருக்க அனௌன்ஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு எதுவும் மாறுச்சுன்னா அது வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு கேஷ் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பெரிய லெவல்ல வரும். பட் இப்போதைக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு கேஸும் கிடையாது. இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்காங்க. ஸ்பெண்டிங் வந்து நம்ம ஜாஸ்தி நமக்கு கையில இல்லாத பணத்தை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வேற மூலமா இன்னோவேட்டிவா வந்து ஆர்பிஐ மூலமா லிக்விடிட்டி கொடுக்கறது. சோ அது மாதிரி வந்து எப்படி ஜெனரேட் பண்ணா, இல்ல வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது இது வரைக்கும் கவர்மெண்ட் பாலிசிஸ்னால சரியா வந்து அது லாபகரமா இல்லாத செக்டர்ஸ், அதாவது ஏவியேஷன், ஸ்பேஸ், அக்ரிகல்ச்சர், சோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பூஸ்ட் பண்ணலாம், அவங்களோட ரெகுலேஷன்ஸ் மூலமா எப்படி வந்து கண்ட்ரோலை யூஸ் பண்ணி பிரைவேடைசேஷன் மூலமா எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கிறது ஒரு லைன் ஆஃப் தாட். சோ இதுல பாத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு என்ன அட்ரஸ் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து எஸ்எம்இ செக்டரை வந்து மெயினா பார்த்தாங்க. இது என்னன்னா எம்எஸ்எம்இ வந்து மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மினி என்டர்பிரைசஸ். இதோட என்ன அர்த்தம்னா
குறு சிறு நிறுவனங்கள், அதாவது வந்து ஒரு 100 கோடி டர்ன் ஓவருக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல இருக்கிறதுலே வந்து பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா வந்து கவர்மெண்ட் வந்து பேங்க்ஸ் மூலமா வந்து 3 லட்சம் கோடி வந்து இந்த மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து கடன் கொடுக்க போறாங்க. ஜெனரலா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து யார்கிட்ட வந்து முதல் இருக்கோ, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட வந்து அந்த தொழில் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் வந்து இருக்காது. ஆனா யார்கிட்ட வந்து ஸ்கில்ஸ் இருக்கு, நான் திறமையா இந்த தொழிலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட வந்து அந்த காசு இருக்காது தொழில் பண்றதுக்கு. ஏன்னா வந்து நம்ம பேங்க்ல போய் அந்த மாதிரி இருக்க ஆளுங்க காசு இல்லாம தொழில் பண்றதுக்கு திறமை இருக்கு, ஆனா பேங்க்ல போய் காசு கேட்டாங்கன்னா பேங்க் என்ன சொல்லுவாங்க, நீ ஏதாவது என்கிட்ட வந்து ஒரு கடன் பத்திரமா ஏதாவது ஒரு வீடு கொடு, இல்ல நிலத்தை கொடு, அந்த மாதிரி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கடன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்க நம்ம பேங்க்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இத போக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து நீங்க வந்து பேங்க்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி 3 லட்சம் கோடி இந்த மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு நீங்க லெண்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது அவங்க ஆல்ரெடி நல்லா கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க லெண்ட் பண்ணுங்க. அதுல வந்து அவங்க ஒருவேளை அவங்க ஒழுங்கா கட்டாம போயிட்டாங்கன்னா அதுக்கான 100% அந்த வராக்கடனுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்கும் அப்படின்றதுனால பேங்க்ஸும் வந்து இதை சரி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா கொலாட்டரல் எதுவும் வாங்கக்கூடாது, அதாவது எந்த ஒரு அடமான பொருளும் வாங்காம, வீடு நிலம் எதுவுமே வாங்காம அன்செக்யூர்ட் லோனா அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த கடன் கொடுக்கணும். அந்த கடன் கொடுத்து அது வந்து ஒருவேளை அவங்க கட்ட முடியாம போயிடுச்சுன்னா பேங்க்ஸோட நஷ்டத்தை வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு அதை வந்து கொடுக்கும் அப்படின்ற அஷூரன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும்னா வந்து யூஸ்வலா வந்து இந்த எம்எஸ்எம்இ செக்டர் தான் வந்து இந்தியால வந்து கிட்டத்தட்ட 40% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது வந்து இந்த செக்டர் தான். இது வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு 100 கோடி கிட்ட டர்ன் ஓவர் பண்ற நிறுவனங்கள் வந்து இந்த செக்டர்ல வரும். இதுல இருக்கக்கூடியது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒர்க் பண்ற ஃபர்ம்ஸா இருக்கும். ஒரு 2 பேர்ல இருந்து 50 பேர் கிட்ட ஒர்க் பண்ற ஃபர்ம்ஸ். சோ இந்த மாதிரி ஃபர்ம்ஸ் தான் வந்து இந்தியால இருக்கிறதே ஜாஸ்தி. பெரிய கார்பரேட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தான். சோ இந்த செக்டர்ல தான் வந்து கிட்டத்தட்ட 40% இருந்து 50% எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. சோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்னால தான் கொடுக்க முடியும். சோ இந்த கம்பெனிஸ்க்கு நம்ம லிக்விடிட்டி கொடுத்தோம்னா அவங்க வந்து அவங்களோட தொழிலை தொடங்குவாங்க, நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்குவாங்க. சோ அந்த வேலைக்கு வரவங்க வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அந்த சம்பளத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த நிறுவனங்களுக்காக வந்து பணம் வந்து ஒதுக்கி கொடுக்கறது தான் வந்து கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் இது. சோ ஃபர்ஸ்ட் டேல அனௌன்ஸ் பண்ண செக்டர். சோ அந்த 3 lakh crore தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்டா இருந்தது டே 1ல. செகண்ட் டேல வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து செகண்ட் டேல மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக என்ன பண்ணலாம், இல்ல அர்பன் பெரிய நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக என்ன பண்ணலாங்கிறது 2வது நாள் சொன்னாங்க. அதுல வந்து பெரிய லெவல்ல வந்து இன்னும் ஒரு பாத் பிரேக்கிங் ஐடியான்னு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் திருப்பி கொடுத்தாங்க. அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரண்ட்ஸ்க்கு வந்து நாங்க சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்கு, அரிசி பருப்பு கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களே தவிர பெரிய லெவல்ல ஒன்னும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. ஆனா இந்த மைக்ரண்ட் லேபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் வந்து மேனுபேக்சரிங்ல பெரிய ஸ்டேட்டா இருக்குன்னா ஒரு தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, சதர்ன் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் குஜராத். சோ இந்த குறிப்பிட்ட சில ஸ்டேட்ஸ் தான் வந்து மேனுபேக்சரிங் ஹப்பா இருக்காங்க. சோ ஆனா இங்க வேலை பாக்குறவங்க பார்த்தா அந்தந்த ஸ்டேட்ல வேலை பாக்குறவங்க கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஜாஸ்தி வந்து தமிழர்கள் வந்து ஒரு மேனேஜரியல் ரோல்ஸ், அதாவது ஒயிட் காலர் ரோல்ஸ்ல தான் இருப்பாங்க. பட் வந்து கீழே இறங்கி அந்த மிஷின்ஸ் ஆபரேட் பண்றதோ இல்ல மேனுவல் லேபர் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப பொருளாதாரத்துல மந்தமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், அதாவது பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒரிசா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்து நமக்கு லேபர்ஸ் வந்திருக்காங்க, வெஸ்ட் பெங்கால். சோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த கோவிட்னால என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பீதி ஆயிடுச்சு அந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு. இப்ப இருக்கக்கூடிய திருப்பி கவர்மெண்ட் டிரான்சிட் மூலமா, ட்ரெயின்ஸ் மூலமா திருப்பி அவங்கவுங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. ஆனா இவங்க திருப்பி வந்து நம்ம ஊருக்கு வந்தாதான் இப்ப இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதை ரன் பண்ணணும். என்னதான் கேஷ் இருந்தாலும் அவங்களுக்கு லேபர் வேணும்னா இந்த மாதிரி இப்போ வெளியில போன மைக்ரண்ட்ஸ் வந்து திருப்பி இந்த மாதிரி மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ்க்கு வந்து திருப்பி வரணும். சோ அந்த மாதிரி வரதுக்கு வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணும். ஆனா அதை வந்து 2வது நாள்ல கவர்மெண்ட் வந்து பண்ணல. 3வது நாள் என்ன பண்ணாங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. சோ இதுல வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. முத என்ன மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா பிரைசஸ் வந்து டீரெகுலேட் பண்ணாங்க. அதாவது இதுவரைக்கும் நம்ம விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் தான் லிமிட் செட் பண்ணும். சோ இந்த பிரைஸ்ல தான் நீங்க விற்கலாம், இதுக்கு மேல வந்து நீங்க விற்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு சில ஆள்கள் வந்து நியமித்து இருப்பாங்க, கவர்மெண்ட் லைசன்ஸோட இருக்கக்கூடிய ஆள்கள். சோ அவங்க கிட்ட மட்டும்தான் வந்து நீங்க பொருட்கள் விற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த மாதிரி லேபர்ட்ட கொடுக்கறதுனால ஒருவேளை மார்க்கெட்ல வந்து தட்டுப்பாடாகி இப்ப ஆனியன்ஸ் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு கிலோக்கு வித்துச்சுன்னா
விவசாயி கிடைக்க போறது அவங்க காஸ்ட்டுக்கு 20 ரூபா தான் கிடைக்க போகுது. ஆனா வந்து அந்த ப்ராஃபிட் ஷேரிங் வந்து யாருக்கு வரும்னா விவசாயிக்கு போய் சேராது, நடுவுல இருக்கக்கூடிய அந்த மிடில் மேனுக்கு தான் வரும். சோ இவங்க யாருன்னா மிடில் மேன் வந்து மோஸ்டா வந்து பொலிட்டீஷியன்ஸா இருப்பாங்க. கவர்மெண்டோட ஆத்தரைசேஷனோட வந்து விவசாயிகள்ட்ட இருந்து வாங்க ஓபன் மார்க்கெட்ல விற்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து லாபம் வந்துட்டு இருந்தது. சோ இதை மாத்தி என்ன பண்ணிருக்காங்க, இப்ப கவர்மெண்ட்ஸ் வந்து நேரடியா வந்து இப்ப நீங்க வந்து விவசாயிகள் நீங்க அவங்க கிட்ட மட்டும் விற்க வேண்டாம், கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணிருக்க செல்லர்ஸ் கிட்ட மட்டும் விற்க வேண்டாம், நீங்க வந்து யார்கிட்ட வேணாலும், இது இந்தியால உங்க ஸ்டேட்ல இல்லாம மத்த ஸ்டேட்ல கூட யார்கிட்ட வேணாலும் யார் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்களோ சோ அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இதனால என்ன ஆகும்னா விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட பொருட்களுக்கு மார்க்கெட் நிலவரத்துல, அதாவது இன்னைக்கு தெரியல எவ்வளவு தட்டுப்பாடு இருக்கோ எவ்வளவு வந்து தேவை இருக்கோ அந்த நிலவரத்துல ஏதாவது ஒரு அவங்க 20 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணிருக்காங்க, ஆனா இன்னைக்கு தேவை வந்து நிறைய இருக்கிறதுனால மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு போச்சுன்னா அந்த 60 ரூபாய் ப்ராஃபிட் வந்து விவசாயிகளுக்கு போகக்கூடிய நிலைமை வரும் இந்த இதனால. அப்படி வரதுனால என்ன ஆகும்னா ரூரல் எக்கானமி வந்து பூஸ்ட் ஆகும். நம்ம இந்தியாவில வந்து நிறைய பேர் வந்து ரூரல் 50% மேல இருக்கிறது வந்து இந்த மாதிரி சில கிராமங்கள்ல இருக்காங்க. நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர்ல வந்து விவசாயிகளுக்கு ப்ராஃபிட்ஸ் உண்டு பண்ணக்கூடிய இந்த பாலிசினால என்ன ஆகும்னா அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய இன்கம் வரும். அந்த இன்கம் வந்து திருப்பி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதனால வந்து எக்கானமி பூஸ்ட் பண்ணுங்கிறது தான் கவர்மெண்டோட இன்டைரக்டான அவங்க பிளான் பண்றது. சோ அது போக என்ன சொல்றாங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்னன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த பெரிய நிறுவனங்கள்ட்ட இருந்து வந்து பெரிய நிறுவனங்கள் சொல்லிடுவாங்க, நீங்க இந்த மாதிரி உற்பத்தி பண்ற பொருளை வந்து எனக்கு அடுத்த மாசம் வேணும், அந்த மாசத்துல வந்து நீங்க இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு பொருள் கொடுக்கணும், இந்த பிரைஸ்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இதனால என்னன்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு சேஃப்டி நெட் கிடைக்குது. நான் தயாரிக்கிற பொருளை வந்து நான் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்துக்கு வித்துட்டேன் அப்படிங்கறதுனால நாளைக்கு அவங்க வாங்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டாச்சு, நான் வந்து இந்த டேல வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்றதுனால அவங்க வாங்கியே ஆகணும். இதனால வந்து விவசாயிகளுக்கு இன்னும் சேஃப். சோ இந்த மாதிரி வந்து பாத் பிரேக்கிங் இது வந்து அந்த தேர்ட் டேல சொன்னாங்க. அது போக என்னன்னா ஒரு சில இந்த பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து டீரெகுலேட் பண்ணிட்டாங்க பிரைசஸ். அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி பொருட்களோட விலையை வந்து நியமனம் பண்ணாது. மார்க்கெட் போர்சஸே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்தே வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். சோ அதனால வந்து நேரடியா வந்து விவசாயிகளுக்கு லாபம் ஏற்படுங்கிறது 3வது நாள் சொன்னது. சோ இது போக 4வது நாள் என்ன வந்து இன்னைக்கு, 4வது நாள்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த கோல்டு மைனிங், இந்த கோல் மைனிங்னா என்னன்னா இந்த கோல் வந்து உற்பத்தி பண்றது வந்து இந்தியால வந்து ரொம்ப கம்மி. நம்ம ஜாஸ்தி வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால வந்து கோல் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமை எதுக்கு தள்ளப்படுறோம்னா வந்து இந்தியால கோல் மைன் பண்றது ஒரே ஒரு கம்பெனி தான், அது கவர்மெண்டோட நிறுவனம், கோல் இந்தியா அப்படிங்கிறது தான் மோனோபோலி நிறுவனம். சோ அவங்க மட்டும் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அதிக லெவலுக்கு வந்து காம்படிஷன் இல்லாதனால அந்த கம்பெனி வந்து அவங்க நியமிக்கிற பண்றதுதான் அந்த பிரைஸ் அப்படிங்கறதுனால ரொம்ப இன்எஃபெக்டிவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை மாத்தி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் வந்து கோல் மைனிங்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரி ஒரு சில இதுல கூட வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து உள்ள வரலாம், அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸ்பேஸ், டிஃபென்ஸ் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் செக்டர்ஸ்ல கூட பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டா இந்த 4 டேஸ்க்கு இருக்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து மேஜரா ஸ்பெண்ட் பண்ணல, பட் வந்து நிறைய இன்னோவேட்டிவ் வேஸ்ல வந்து எப்படி வந்து எக்கானமியை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இட் இஸ் வெரி வெல் சப்போர்ட்டட். பட் ஆனா இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் பண்ணணும், எஸ்பெஷலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது போக வந்து டைரக்டா வந்து பீப்புளுக்கு வந்து மணி டிரான்ஸ்பர் பண்ணணும், இமீடியட்டா டிமாண்ட கிரியேட் பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த 11 மணி பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ அது போக நாளைக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இது ஓவராலா வந்து ஒரு கிளியர் வீடியோவா வந்து இன்னும் நான் கிளியரா வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்தது இந்த லாஸ்ட் 4 டேஸ்ல என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால என்ன யூஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கும் அப்படிங்கறத மெயினா நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. Thank you for watching. For more interesting content, please like, comment, subscribe and share to Mutraja Vlogs.